ஹாய் வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க. காலையில் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு இன்றைக்கி நான் ராகி மாவு களி கிண்ட போகிறேன். இன்றைக்கி எங்கள் சாப்பாடு காலையில் சாப்பாடு இதுதான். வாங்க எப்படி கிண்டலாம் பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளோ தான், 2 பேருக்கு தக்கன கிண்ட போகிறேன். தண்ணி கொதிச்சுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் அந்த மாவை போட்டு கிண்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நல்லா கிண்டிட்டேன். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. ராகி மாவு களி ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றி கிண்டுனா நல்லா சாஃப்டாக நல்லா மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போல்லாம் என் வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. முன்னாடியாவது நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, நிறையா லைக் வந்தது. இப்போ என் வீடியோ யாரும் பார்க்கல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், களி ரெடி ஆகிடுச்சு. நான் சைடிஷ் தொட்டுக்க சாம்பார் தான் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். காலை சாப்பாடுங்களுக்கு தான். சூப்பராக அருமையாக இருக்குது. இதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கும் இந்த களிக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுவீங்களா? பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கேன். பாய்.